ஆமாம், இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸு திரைப்படம் என்னங்க கதை? என்னங்க கதை வந்து 99 1993 99 இல்லை 93 கோவையில் ஆரம்பிக்குது. அப்புறம் 2023 அது மாதிரி போகுது. இதில் என்னாச்சுன்னா, எப்பொழுதுமே தந்தையாருடைய தொழில் தான் பிள்ளைகள். இப்போ கலைஞர் இருக்கிறாருன்னா ஸ்டாலின் வந்து அந்த இதை ஆசைப்படுவார். அது மாதிரி வந்து ஒரு இயக்குனர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அண்ணன் தம்பி எல்லாமே இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. பிள்ளை கூட அப்படி தான் ஆசைப்படுவாங்க இயக்குனராக இருக்குன்னு. அது அப்பா செய்யக்கூடிய தொழிலை டேக் ஓவர் பண்ணுவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. அப்படி அப்பா வந்து எல்லாரும் கைதட்டி பெறப்பட்டு பாராட்டு பெற்றவர். அதில் வந்து அது அப்பா மாதிரியே ஒரு பைக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரேஸ்லலாம் போய் பெரிய உலக புகழ் பெற வேண்டும்னு அவர் ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு கல்யாணமும் செய்து கொள்கிறார். அப்போது அப்பா வந்து என்ன செய்கிறார், பையனுடைய ஆர்வத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பயிற்சி கொடுக்குறார். நிறைய கம்பெனிகளில் ஸ்பான்சர் எல்லாம் வாங்கி செய்கிறார். இதில் என்னாச்சுன்னா, அதில் குல்கர்னி ஒரு கார்பரேட் வில்லன். அவரும் ஒரு திடீர்னு ஒரு குண்டதுக்கு போகிறாரு. என்னாச்சுன்னா, அப்பா ராஜசேகர் இருக்கிறார்ல, இதுதாண்டா போலீஸ் ஜீவிதா உடைய ஹஸ்பண்டு, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்பா மேலே ஒரு ஆசையும் பாசமும் உள்ள மனிதன் எம்பி உழுவுறார். இது ஒரு பக்கம். அவர் பையனை இதை பயிற்சி கொடுத்து சீரியஸாக கொண்டு போயிட்டுருக்க ஃபைன் மார்னிங் பைக்கில் ரேஸில் கலந்துக்கக்கூடாத அளவுக்கு காதலிக்க மனைவி கட்டப்படுறாங்க. எப்போதும் பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு கைகால் உடைச்சிக்கிட்டு போயிட்டானாக்கா பிடிச்சிடுவான், புட்டுக்கிட்டானாக்கா நம்ம என்ன பண்ணுறது, வேறு எதாவது தொழில் பண்ணுங்க, இதெல்லாம் உலக பெற உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். அவருக்கு பைக் ரேஸில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். திடீர்னு போகாமல் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்பா துடிச்சு போயிடுறாரு. பரவாயில்ல, இருந்தாலும் அவருடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார். புள்ள நல்லா வரணும், எல்லா தகப்பனார் மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். ஏன் செய்து கொண்டவர், அதாவது பைக் ரேஸில் ஆர்வம் உள்ளவர் போகாமல் கொஞ்ச நாள் நிறுத்தினார். திருப்பி வந்தாரா, வெற்றி பெற்றாராங்க தான் கதை. இதில் என்னாச்சுன்னா, பைக் ரேஸு ஒரு ஸ்போர்ட்ஸு பேனல். அந்த ஜென்னர் ஸ்போர்ட்ஸு சைடு. இப்போ காதல் கதை இருக்கிறது, அது ஒரு பக்கம் போகும். அரசியல் கதை இருக்கிறது போகும், குடும்ப கதை போகும். இப்போ ஸ்போர்ட்ஸுன்னு வருது. ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டு, வாலிபால், எல்லா வகையிலும் பைக் ஒரு த்ரில்லிங். அது பண்ணும்பொழுது அது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஜேனராக தான் எடுத்திருக்காங்க. அதில் பைக் ரேஸில் இயக்குனர் அபிலாஷ் ரெட்டி பூந்து விளையாடி இருக்கிறார். லைவை அந்த லைவில் போய் எடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும், வாங்கப்பா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுன்னு சொல்லி அதை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அது ஒரு பெரிய செட்டப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப வேகமாகவும், வேகம் மட்டும் இல்லை விவேகம் அப்படி பாஞ்சு போகுது. அவர் திருப்புது. அந்த பைக் ரேஸில் என்னென்ன டெக்னிக் இருக்குன்னு பிள்ளைகிட்ட சொல்கிறார். அப்படி ஒரு கிராஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன லாக் பண்ணிட்டு எம்பி போகிறது, அப்புறம் அவர் தேங்க விடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்பொழுது நிறைய டெக்னிக்ஸு. இது ஒரு புதிய ஒரு சமயத்தில் கிரிக்கெட் எப்படி உலக புகழ் பெற்றதோ, பைக் ரேஸ் இப்போ எல்லாம் பண்ண உள்ளே பிடிச்சி போட்டுறாங்க. ரோட்டில் போயிருந்து வீலிங்கெல்லாம் பண்ண போய் அது வெளில பைக் ரேஸு வீலிங் பண்ண போது கையை விட்டு போகிறது, காலை விட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணி வாங்கி கட்டுறாங்க. அது வெளில இது ஆரம்பத்திலே போடுறாங்க. இது ஒரு படத்திற்காக தான் பண்ணப்பட்டது வரை இதில் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி இவர் ஆரம்பத்திலே நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இதில் என்ன, இந்த பைக்கில் ஒரு ஆக்ஷனு, ஒரு த்ரில்லர், ஒரு சகிப்புத்தன்மை. வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஞ்சு அது வேகம் மட்டுமல்ல, வேகம் என்பதை ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஆர்வமுள்ள பிள்ளைகள் அது குடும்பத்தில் ஸ்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்காமல் என்னென்னத்தில் அப்பாவோட திங்கிங்கை ஃபாலோ பண்ணோம். நிறைய விஷயங்கள் பேக் அடிச்சிடுறாங்க. கல்யாணம் ஆனவங்க என்னென்னு பார்த்தாக்கா வேறு கதை இருக்குது, அது உள்ளே போக வேணாம். அது வேறு யாரும் குறை சொல்வது போல் இருக்கும். அது அவர்கள் பாணியில் அது தேவை. ஆக மொத்தத்தில் இந்த பைக்கர், இந்த ரேஸு திரைப்படம் ஆக்ஷன், த்ரில்லரு, குடும்ப சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்லாம் இருக்கும்பொழுது பிள்ளைகள், குடும்பம், நண்பர்கள், உறவினரோட தியேட்டரில் போய் பார்த்தா அதோடைய எஃபெக்ட் கிடைக்கும்.